அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. ஸோ இன்னைக்கான எபிசோடில் நம்ம SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மளுடைய செஃப் நித்யானந்தம் அவர்கள் தான் ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ரெசிபி நம்ம நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சு காமிக்க போகிறாரு. ஸோ வாங்க நேயர்களே அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம புதியுகம் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரெசிபி வந்து நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். என்ன ரெசிபி? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டான தோசை. ஓகே, தோசையில் அது என்ன டிஃப்ரெண்ட்டான தோசை பார்க்கலாம். மெயினாக நம்ம தோசை மாவு எப்படி செய்வோம்? அரிசியில் தான் நம்ம அரிசி செய்வோம். சரி, நம்ம இன்றைக்கி அரிசி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, சரி. உங்களுக்கு ரவை வச்சு வேறு என்ன டிஷ்ஷு செய்யலாம்? நம்ம வீட்டில் பொதுவாக ஒரு டிஷ்ஷு செய்வோம் எப்பவுமே. எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு டிஷ் உப்புமா. அப்புறம் ரவா தோசை செய்வோம். சரிங்களா? அந்த ரவையை வச்சு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணி ஸோ பஃபியாக நல்லா சாஃப்டாக ஓகேங்களா ஒரு பன்னு மாதிரி இருக்கும் தோசை. இன்ஸ்டன்ட் தோசை. சூப்பர். ஓகேங்களா? தகி கிரன்ச்சி டிலைட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் தேவையான அளவு, கருவேப்பிள்ளை தேவையான அளவு, வெங்காயம் 1 கப். ஸோ நம்ம அதுக்கு வெரி ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எப்படின்றத மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கீ இன்க்ரீடியன்ட் வந்து சூஜி. ஸோ நம்ம வந்து ரவையில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். பட் அதுக்கு நேம் என்ன? என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இது இப்படி கேட்டுட்டா எப்படி? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு கீ இன்க்ரீடியன்ட் அதை வச்சு நம்ம பேரை வச்சிடலாங்களா? ஸோ சூஜி வச்சுருக்கோமா? எஸ். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம கர்டு ஆட் பண்ண போகிறோம். கர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்டு ஆட் பண்ண போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு சால்ட். ஸோ நான் கர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கர்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? தஹி. ஆமாம். ஸோ தஹி யூஸ் பண்ணியிருக்கோம். அது பிறகு சூஜி யூஸ் பண்ணியிருக்கோம். சூஜி வந்து கிரன்ச்சியாக வரும் உங்களுக்கு. ஸோ தஹி கிரன்ச்சி டிலைட். சூஜி வேணாம், கிரன்ச்சி வந்து அது சூஜி தான் ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தஹி கிரன்ச்சி டிலைட். ஓகே, டிஷ் கூட நம்ம ஈஸியாக யோசிச்சிடலாம். அதுக்கு பேர் யோசிக்கிறதா ரொம்ப டஃப். சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேவையில்லை, வேணும்னா விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஃபர்மெண்டேஷனை கொடுக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ணலனாலுமே நமக்கு அவுட்புட் கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை. ஸோ கர்ட், சூஜி, பேக்கிங் பவுடர், சால்ட். செஃப், நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது வந்து இன்ஸ்டன்ட் தோசை மாதிரியான ஒரு ரெசிபின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேறு என்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம செய்யலாம் டக்குன்னு? ஸோ நம்ம எபிசோட்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஜென்ரலாக உளுந்து வடை போட்டிருப்போம். ஸோ உளுந்து வடை உளுந்து பருப்பு வச்சு போடுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெட்டை வச்சு போடுவோம் அதே மாதிரி. ஸோ ப்ரெட்டை நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி உளுந்து வடை டேஸ்ட்லேயே இருக்கும். சேம் ப்ராசஸ்லேயே பண்ணலாம். உளுந்து மேஷ் ஸோ உளுந்துக்கு பதிலாக ப்ரெட்டை நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு அது கூட ஆனியன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக டோனட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி உளுந்து வடை வரும். ஸோ இதுக்கு சம்டைம்ஸ் ரவைக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதே கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு அவல். பட் இது என்னென்னா நம்ம அகைன் இது மிக்சியில் போட்டு நம்ம பேட்டர் ஆக்கிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்சம் வாட்டர் ஆட். ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதை நம்ம ஆட் பண்ண கர்டு அது எல்லாமே வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம் சின்னதாக. ஸோ தாளிப்பில் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேனில் போட போகிறோம். ஆமாம். ஸோ கொஞ்சம் ஆயில், ஸோ தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். கடுகு, ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து க்ரீன் சில்லி. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை,
ஸோ இது கூட வந்து சாப்ட் ஆனியன். ஸோ ஆனியன் வந்து நம்ம ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணலாம். ஹாஃப் கப் ஆட் பண்ணால் போதும், பேட்டருக்கு தகுந்த அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அந்த தோசாவாக சாப்பிடும்போது நமக்கு இன்னும் அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே இதில் ரவை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஆனியன் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் இருக்கு இல்லைங்களா, இல்லை ஆட் பண்ணி ஸோ இந்த மிக்சரை வந்து நாம் மிக்ஸியில் போட்டு நம்ம மாவு மாதிரி ஆகிடப்போம். ஸோ இது அப்படியே நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் எதாவது ஆட் பண்ணுவோம். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம தோசை பேட்டர் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னைக்காவது வீட்டில் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் மாவுலாம் இல்லைன்னா டக்குன்னு இந்த ரெசிபி எடுத்து நம்ம செஞ்சிடலாம். பார்க்குறது தோசை மாதிரியே இருக்கும். ஓகே, சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தோசை மாதிரியே இருக்கும். ஸோ வாட்டர் கொஞ்சம் இனிஷியலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தோசை பேட்டர் மாதிரியே வந்துடும். ஸோ அதே கன்சிஸ்டன்சி. ஸோ தோசை கன்சிஸ்டன்சி அதே பேட்டர் தான் உங்களுக்கு. ஸோ டக்குன்னு நம்ம வீட்டில் ரைஸ் இதெல்லாம் சோக் பண்ணணும். அது இல்லாமல் என்றைக்குமே நம்ம ஒரே தோசை மாவு அதிலே தான் இருப்போம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது கூட நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது பேட்டர். நம்ம குளிப்பு நேரத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி. நம்ம பணியாரமாக கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? பணியாரம் கூட போடலாம். ஸோ இது எப்படி வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தவாலை போட போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம தாளிப்பு காரணி இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுலேயே நம்ம பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதாவது வந்து நம்ம வந்து தோசை சாப்பிடணும் அப்படின்னா வந்து தோசை மாவு மட்டும் தேவையில்லை, தோசை பேன் கூட எல்லாமே இதிலே செய்யலாம். ஓகே. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் மின்ட்டோ ஸோ அது மாதிரி இருந்துச்சா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காட்டில் பீட்ரூட்ஸு கேரட்ஸோ கிரேட் பண்ணி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செஃப், பொதுவாகவே வந்து இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம எபிசோட்ஸில் ஷேர் பண்ணிட்டு வரோம் அது ரிலேட்டடாக. ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஃபைனல் இயரில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3-4 கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன், சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஹவுஸ் கீப்பிங். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து செகண்ட் இயர்லேயே வந்து அவங்க ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்களோ, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ ஸோ அது அந்த சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த கோச்சிங் தான் வந்து 3rd இயர்ஸ்லேருந்து நடக்கும். ஸோ அவங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேக்கரியில் இருக்காருன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரில் பேக்கரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ கன்ஃபெக்ஷனரி, டெசர்ட். ஸோ இது மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சன் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதில் தான் இருக்கும். ஸோ பேன் ஹீட் ஆகிடுச்சு, லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸுன்றதை விட இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இன்ஜினியரிங் மாதிரி வந்து கம்பெனியில் போய் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் we do some ப்ராஜெக்ட்ஸ் எப்படி சொல்கிறதுனா ஒரு க்ரியேட்டிவிட்டி என்ன பண்ணலாம், இனோவேஷனாக என்ன பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுவோம். பிகாஸ் ஃபுட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஒவ்வொரு ஃபுட்டுமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் வச்சு we can try it in a different way. நம்ம அப்டேட் ஆகினே இருக்கணும். மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியும் வந்து ஈவன் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் we have the AI. ஸோ எங்களுக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஹியூமன் இல்லாமல் குக் பண்ணுற அளவுக்கு மெஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே லைக் த்ரூ த மொபைல் யூ கேன் குக். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு பேட்டர். ஸோ இது ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து உள்ளே குக் ஆகும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 75-80% குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் குக் ஆனால் அது அதை சைட் டர்ன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பூனை வச்சுட்டு ஸோ டர்ன் பண்ணிவிட்டு அந்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் பன் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும், பஃபியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 2 மினிட்ஸ் நம்ம எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி குளிப்பினா சட்னிகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பணியாரம் மாதிரியே வரும். ஸோ அதே நம்ம சேம் ப்ராசஸ் அதே மாதிரி தான்.
ஸோ நேர்களே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அட் ப்ரெசென்ட்டில் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்கான அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்களுடைய அட்மிஷன்ஸை பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அட்மிஷன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட் எண்ட்குள்ளே மேக்ஸிமம் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம லிமிட் பண்ணிடுறோம் இல்லையா செஃப்? ஆமாம், ஆகஸ்ட் வரையும் போவோம் அட்மிஷன்ஸ். பிகாஸ் செப்டம்பர் அக்டோபரில் வி ஸ்டார்ட் வித் எக்ஸாம்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால் வந்து ஆகஸ்ட் வரையும் போவோம். ஸோ ஆல்ரெடி ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ லைக் டிகிரி, கிராஃப்ட் டிப்ளமா, பிஜி டிப்ளமா, ஸோ லேட்டரல் என்ட்ரி, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் அஃபிலியேஷன்ஸ் லைக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, நேஷனல் கவுன்சில். ஸோ அது மாதிரி வி ஹவ் டிஃப்ரெண்ட் அஃபிலியேஷன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரீம் எந்த அஃபிலியேஷனில் படிக்க தோணுதோ தே கேன் டூ தட் டிகிரி. அவங்களுடைய ஸ்ட்ரீம் ஆஃப் அந்த இதுவுமே அவங்க சூஸ் பண்ணி தே கேன் சூஸ். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு நல்லா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு சேம் லைக் குளிப்பினியாக இருந்தால் பட் சூஜி வச்சு போட்டுறோம் நம்ம. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப அழகாக செஞ்சுட்டோம். இது எப்படி அழகாக வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோன்றதும் நான் கண்டிப்பாக பார்த்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம மின்ட் சாஸ் வச்சுருக்கோம், புதினா சட்னி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சில்லி இருக்குது இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதோட ஆயில் இது. ஸோ நம்ம ஸ்பைசினஸ்க்காக. ஸோ இப்போ தஹி கிரன்ச்சி டிலேட் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக செஃப். ஸோ கொஞ்சம் அந்த மின்ட் சாஸில் நம்ம டிப் பண்ணிவிட்டு ஸோ ஓகே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து என்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ ஓகே நேர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம். Until this is Baba from Ashika and நம்மளுடைய செஃப் நித்யானந்தம் அவர்கள். தேங்க்யூ.